ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். ஈஸ்மை ட்ரேடிங்கில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம வந்து பொலிஞ்சர் பேண்ட் சீரீஸ் வந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். வாலட்டிலிட்டி இண்டிகேட்டரு அதனுடைய வந்து கடைசி ஒரு வீடியோவாக வந்து நம்ம இதை பார்க்கலாம். பொலிஞ்சர் பேண்ட் ரிலேட்டட் வீடியோவில் இதில் வந்து நம்ம டூயல் பேண்ட் ஸ்ட்ராட்டஜி பார்க்கலாம். டூயல் பேண்ட் ஸ்ட்ராட்டஜினா என்ன, அது எப்படி யூஸ் பண்ணணும், அதுக்கு நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், இதுக்கெல்லாம் நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம், அதை வச்சு ட்ரேடை எப்படி ஃபைன் டியூன் பண்ணலாம், இல்லை அந்த டூயல் பேண்ட் ஸ்ட்ராட்டஜி மட்டும் வச்சு எப்படி ட்ரேட் பண்ணலாம், இது எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. டெக்னிக்கல் அனாலிசிஸில் சிம்பிளான ஒரு யூடியூப் சேனல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. பொலிஞ்சர் பேண்ட் டூயல் பேண்ட் ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, நம்ம வந்து பொலிஞ்சர் பேண்ட் ரெண்டு யூஸ் பண்ண போகிறோம். வாட் இஸ் டூயல் பேண்ட் ஸ்ட்ராட்டஜி? நம்ம வந்து ரெண்டு டைம் ஃப்ரேமில் வந்து பொலிஞ்சர் பேண்டை யூஸ் பண்ண போகிறோம். ஹையர் டைம் ஃப்ரேம், லோயர் டைம் ஃப்ரேம் அப்படின்றது அதுதான் டூயல். இதில் வந்து நம்ம புல்லிஷ்க்கும் யூஸ் பண்ணலாம், பியரிஷ்க்கும் யூஸ் பண்ணலாம். மீன்ஸ் நம்ம வந்து பைக்கும் யூஸ் பண்ணலாம், செல்லுக்கும் யூஸ் பண்ணலாம். புல்லிஷ் புல்லிஷ் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் சார்ட்டில் வந்து சரி ஹையர் டைம் ஃப்ரேம் சார்ட்டில் வந்து ப்ரைஸ் வந்து மிடில் பேண்டில் சப்போர்ட் எடுக்கணும். லோயர் டைம் ஃப்ரேமில் சார்ட் வந்து லோயர் பேண்டில் சப்போர்ட் எடுக்கணும். உங்களுக்கு இமேஜ் காமிச்சா நல்லா புரியும். ஹையர் டைம் ஃப்ரேம் மீன்ஸ் இது வந்து மந்த்லியாக இருக்கலாம், இது வீக்லியாக இருக்கலாம், இது வீக்லியாக இருக்கலாம், இது வந்து டெய்லியாக இருக்கலாம். அது டெய்லி, அவர்லி 15 மினிட்ஸ் வாட் எவர் இட் இஸ் உங்களுடையது. ஒரு தம் ரோல் எடுத்துக்கங்க. எல்லாமே வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷனாக இருக்கும், லோயர் டைம் ஃப்ரேம் வந்து ட்ரேட் ஐடென்டிஃபிகேஷனாக இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அட்லீஸ்ட்டு ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம், ஒரு லோயர் டைம் ஃப்ரேம் எடுக்கணும். ஒரு ட்ரேட் எடுக்கும் போது, இனிஷியேட் பண்ணும்போது ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து ட்ரெண்டை வந்து உங்களுக்கு என்ன ட்ரெண்டில் இருக்குது, புல்லிஷாக பேரிஷான்னு ஐடென்டிஃபை பண்ணும். ட்ரேடை வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கலான்னு டிசைட் பண்ணுறது வந்து லோயர் டைம் ஃப்ரேம் சார்ட்டாக இருக்கும். ஸோ இந்த இதுக்கு வந்து நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுக்கலாம். இதுக்கு மேலே பை, இது ஸ்டாப் லாஸ். சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி. சாரி, எக்ஸாம்பிள் பார்ப்போம். இது பாருங்க, மந்த்லி சார்ட். இங்கே பாருங்க, மந்த்லி ஹைலைட் பண்ணி மந்த்லி சார்ட்டில் மிடில் பேண்டில் சப்போர்ட் எடுக்குது. இப்போ ரீசெண்டாக நடந்துகிட்டு இருக்கு. இங்கே வந்து ஒரு இடம் ப்ளஸ் இங்கே வந்து லோயர் பேண்டில் சப்போர்ட் எடுக்குது. இப்போ ரீசெண்டாக அசோக் லேண்டில் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி நடந்திருக்கா அப்படின்னா எங்கே பாருங்க, டேட் வந்து 1 ஏப்ரல் 2025, 7 ஏப்ரல் 2025. இந்த மந்த் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. நெக்ஸ்ட்டு 7 ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்லேயே வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு லோயர் பேண்டில். இது வந்து அடுத்து நம்மளுடைய ட்ரேட் வந்து எவ்வளோ தூரம் போயிருக்கு பாருங்க, எங்கேருந்து எங்கே போயிருக்கு. சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி, எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் கனரா பேங்க். இது வீக்லி ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து வீக்லி சார்ட்டு இந்த மிடில் பேண்டில் சப்போர்ட் எடுத்திருக்கு 20 SMA. டெய்லியில் டே சார்ட் இருக்குன்றாங்க. டேல லோயர் பேண்டில் சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த க்ரீன் கேண்டலுக்கு மேலே பை, இது ஸ்டாப் லாஸ் முடிஞ்சிச்சு உங்களுக்கு. டெய்லி அண்ட் ஹவர்லி. எல்என்டி ஃபினான்ஸ் டெய்லியில் மிடில் பேண்ட் சப்போர்ட்டு, ஹவர்லியில் லோயர் பேண்ட் சப்போர்ட்டு, இது ஸ்டாப் லாஸு, இதுக்கு மேலே பை. ஸோ இது கொஞ்சம் பெரிய இருக்கும். நீங்கள் டைம் ஃப்ரேம் என்ன செக் பண்ணிக்கலாம். 29 செப்டம்பர் 29 2025, செப்டம்பர் 29 2025 9:15 பையிங் சிக்னல் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு நெஃப்டி. இது வந்து நீங்கள் எந்தில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். கோல்டு, சில்வர், கிரிப்டோ காயின் எதுக்கு வேணாலும் இந்த யூஸ் பண்ணலாம். எல்லாத்துலேயுமே இது ஒர்க் அவுட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபாரக்ஸில் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணலாம். நிஃப்டி சார்ட் ஹவர்லி அண்ட் 50 மினிட் இன்ட்ரா டேயில். ஹவர்லியில் வந்து இங்கே சப்போர்ட் எடுக்குது நிஃப்டி. அந்த இடத்துல வந்து லோயர் பேண்டில் சப்போர்ட் எடுக்குது. இது ஸ்டாப் லாஸு, இந்த கேண்டலுக்கு மேலே என்ட்ரி. லோ ரிஸ்க் ஹை ரிவார்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பியரிஷ் செட்டப் பார்ப்போம். பியரிஷ் செட்டப்னா
ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து ப்ரைஸ் வந்து மிடில் பேண்டில் ரெசிஸ்ட் பண்ணணும். அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட். லோயர் டைம் ஃப்ரேமில் வந்து அப்பர் பேண்டில் ரெசிஸ்ட் பண்ணணும். வாங்க எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள், இது ஹையர் டைம் ஃப்ரேம். இங்கே வந்து மிடில் பேண்ட்லேருந்து இப்படி போய் திரும்பி வருது. லோயர் டைம் ஃப்ரேம்லேருந்து பேண்டுடைய மேலே போய் திரும்பி வருது. அதர்வைஸ் இது பேண்ட் வாக்கார்னு இப்படி திரும்பி வரலாம். ஸோ இப்போ வந்து எப்படி ட்ரேடு இனிஷியேட் பண்ணலாம்? இது கீழே செல்லு, இது ஸ்டாப் லாஸ். வேதந்தா மந்த்லி அண்ட் வீக்லி. மந்த்லி சார்ட்டில் பாருங்கள், ஒரு மார்க்கெட் பியரிஷ் ஆயிடுச்சு, மேலே போக ட்ரை பண்ணிச்சு. இந்த 20 SML வந்து முடியல. அப்போது ட்ரேடு இங்கே பாருங்கள், மேலே அப்பர் பேண்டில் வீக்லியில் இது ஸ்டாப் லாஸ், இதுக்கு கீழே என்ட்ரி. இது ஷார்ட் பண்ணிட்டு இது உள்ள ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தா பயங்கரமான குயிக் ரிட்டர்ன் உங்களுக்கு கிடைக்கும். எதுவுமே இல்லை, சிம்பிளான ட்ரேட். நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணால் மட்டும்தான் போதும். சார்ட் பார்க்க தான் உங்களுக்கு வந்து இது ப்ராக்டிஸ் ஆகும். வீக்லி ஹையர் டைம் ஃப்ரேம் நிஃப்டி இங்கே பாருங்கள், நிஃப்டி வீக்லி ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து இங்கே ரெசிஸ்ட் பண்ணியிருக்கு. கீழே வந்து மேப் ட்ரை பண்ணி இங்கே ரெசிஸ்ட் பண்ணியாச்சு. டெய்லியில் வந்து இங்கே ரெசிஸ்ட் பண்ணியிருக்கு. இங்கே ஷார்ட் இனிஷியேட் பண்ணியிருந்தா பெரிய டவுன் ட்ரெண்ட் இப்போ நடந்தது. வேதந்தா டே அண்ட் அவர்லி. டேல வந்து பாருங்க, சரி, கீழே வந்து இங்கே ரெசிஸ்ட் பண்ணியாச்சு. அவர்லியில் பாருங்க, பேண்டுக்கு மேலே இதுக்கு கீழே என்ட்ரி, இது ஸ்டாப் லாஸ் ஒரு டவுன் ட்ரெண்ட். இங்கே வந்து ஜூம் பண்ணி கூட பார்க்கலாம் டைம் ஃப்ரேம் வந்து சரியாக இருக்கான்னு. வேறு சார்ட் இருக்கா? சேம் சார்ட்டா? நிஃப்டி அவர்லி 15 மினிட் ஷார்ட் பண்ணுவோம் பாருங்க. அவர்லி சார்ட்டு 20 SML எங்கே மிடில் பேண்டில் ரெசிஸ்டன்ஸு, இங்கே அப்பர் பேண்டில் ரெசிஸ்டன்ஸ், இதுக்கு கீழே செல்லு, இது ஸ்டாப் லாஸ். சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய சார்ட்ஸ் வந்து பாருங்கள். சரி, பேக்வேர்ட் டெஸ்டிங் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ ஆல்ரெடி அசோக் லேலேண்டில் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் பேப்பர் ட்ரேட் எடுத்து வைக்கலாம். இல்லைனா வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஷேரும் வாங்கி வைக்கலாம். அது உங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு, எல்லாத்தையும் பார்த்து பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நிறைய டெக்னிக்கல் அனலைஸ் வீடியோ நான் வந்து இந்த சிம்பிளஸ்ட் வேலை, யார் வேணாலும் ஒரு 8th ஸ்டூடெண்ட்டுக்கு 8th படிச்சிட்டா போதும், உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சால் போதும், சார்ட் ரீட் பண்ண தெரிஞ்சால் போதும் அப்படின்றவங்க எல்லாருமே ட்ரேட் பண்ணுற மாதிரியான ஒரு பேசிக்கான டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் இதில் கொண்டு வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.